குறிப்பாக இன்னைக்கு NIRF அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரேங்கிங். நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த தருணத்தில் ஏன்னு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக இன்னைக்கு இந்த 15 to 35 ஏஜ் குரூப்பில் நம்ம யங்கஸ்ட் பாப்புலேஷனாக இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் திஸ் பாப்புலேஷன் ரூரல் இந்தியாவில் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சேரணும், எஜுகேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். இதற்காக நம்ம கல்வி சக்தி, பிஎஸ் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட் வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இது மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இந்த இதில் இந்த இனிஷியேட்டிவ்ஸின் காரணமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமில் இருக்காங்க. அதில் 5,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்காலர்ஷிப் வச்சு படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிலோ பவர்ட்டி லைன். ஸோ இது மாதிரியான சில நல்ல ப்ரோக்ராம்ஸை எங்களால் எடுத்து, ஸோ அடுத்தது என்ன, 9 தடவை வந்தாச்சு, 10வது தடவையும் வரணும். அது செஞ்சுரி 10 டபுள் டிஜிட் வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்கிறதுங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. எளிதாக நண்பர்களாகலாம், ஆனால் அதை ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். அதுமாரி ஃபஸ்ட்டு வாங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, பட் அந்த ஃபஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். நிறைய ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே அவங்களாமும் நல்ல காம்படிஷன்ஸ் இப்போ கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். ஸோ இந்த ஒரு NIRFல வர காம்படிஷன்னால் நிச்சயமாக எல்லா இன்ஸ்டியூட், நம்ம இன்ஸ்டியூட்டும் சரி, ஐஐடி மெட்ராஸும் சரி, மற்ற எங்களோட கம்பீட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ், கடைசியாக எல்லாமே மாணவர்களுக்காக தான். நீங்கள் இருக்கிற 74 பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் 5 பேராமீட்டர், அது கீழே ஒன்று உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 74லேருந்து 75 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேராமீட்டரும் கடைசியாக ஒரு மாணவனுக்கு பெனிஃபிட் ஆகும். அதனால் இது மாதிரியான ஒரு ஹெல்த்தி காம்படிஷனில் நம்ம எல்லா இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து ஒரு கம்பீட் பண்ணோன்னா அதில் இருக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது நிச்சயமாக மிகவும் சாதகமாக அமையும் என்பதுதான் எங்களோட குறிக்கோள். குறிப்பாக 9 தடவை ஃபஸ்ட்டு வந்தப்புறம் நாங்கள் இந்த நாட்டோட ஒரு ப்ரீமியர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னு இருக்கிற இதில் இந்த நாட்டுக்கு அகாடமிக்காக தேவைப்படுற எல்லா விஷயங்களிலும் நாங்கள் பங்கேற்போம். எங்கள் ஃபேக்கல்ட்டி பங்கேற்பாங்க, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்பாங்க, எங்கள் ஸ்டாஃப் பங்கேற்பாங்க. எந்த மாதிரியான ஒரு அகாடமிக் ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதற்கு எங்களால் முடிந்த அளவு நாங்கள் முயற்சி எடுத்து அந்த அகாடமிக் ரிக்குவயர்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எங்களோட முழு முயற்சியை எடுப்போம் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் உறுதியளிக்கிறேன் எங்கள் ஐஐடி மெட்ராஸ் சார்பாக. இரண்டாவதாக, நம்ம பாரத நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட் படிப்பாது படிக்கணும். இதற்காக என்ன எஃபர்ட்ஸ் எங்களால் எடுக்க முடியுமோ இப்போ நாங்கள் ஸ்கூல் எஜுகேஷனில் டீச்சர் ப்ரோக்ராம், டீச்சர் பிஎட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இருக்கோம். குறிப்பாக கணக்கு வாத்தியார்கள், நல்ல கணக்கு வாத்தியார்கள் தேவை. அதற்காக இப்போ ஐடெப் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இப்போ நிறையா அப்ளிகேஷன்லாம் பண்ணி அது இருக்குது. இது மாதிரி பல முயற்சிகள் நாங்கள் எடுத்து இந்த சின்ன குழந்தைகளை நன்னா அவங்கள ஊக்குவித்து மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது படிக்கணும். இந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு
நாங்கள் ஐஐடி மெட்ராஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான எங்கள் முயற்சியை தொடருவோம். இதற்கெல்லாம் நீங்கள் எப்படி உறுதுணையாக இருந்தீர்களோ அதே 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 ஸ்பிரிட்டில் நீங்கள் எங்களோட ப்ரோக்ராம்ஸ் எங்களோட முயற்சிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை.